2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்று முடிவடைந்த நிலைமையில இன்றைய தினம் அனைத்து பெறுபர்களுமே வெளியாகி யார் யார் பாராளுமன்றம் செல்கின்றார்கள், யார் யார் செல்லவில்லை என்கின்ற அனைத்து விவரங்களையும் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அதே சமயம் இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் பெற்ற மொத்த வாக்குகள் என்னென்ன, அதே சமயம் தேசிய பட்டியல் ஊடாக எத்தனை ஆசனங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கிடைத்திருக்கின்றன, மொத்தமாக எத்தனை ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன என்கின்ற முழு விவரங்களும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன, உத்தியோகபூர்வ தகவல்கள். ஆகவே அவற்றை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனையும் தாண்டி இந்த பெறுபர்கள் கிடைக்கப்பெற்று அந்த வெற்றியை உறுதிப்படுத்தியதன் பின்னராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ வலைத்தள பக்கத்துல ஒரு அறிவித்தல் என்பதை விட ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார் சொல்ல முடியும். அது என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம். அவற்றை எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அது என்ன என்பதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். நாடளாவிய ரீதியில் என்று பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மொத்தமாக 159 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ளே மொத்தமாக 18 தேசிய பட்டியல் ஆசனங்களும் உள்ளடங்குகின்றது. ஆகவே மொத்தமாக 159 ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் 3/2 பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தியானது தங்கள் வசம் எடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னர் நடந்த எந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல்களிலும் கூட இவ்வாறு 3/2 பெரும்பான்மை என்பது எந்த ஒரு கட்சிகளுமே பெற்றது கிடையாது என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆகவே அந்த அடிப்படையில தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி இந்த ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 40 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த 40 ஆசனங்களுக்குள் 5 தேசிய பட்டியல் ஆசனங்களும் உள்ளடங்குகின்றது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி என்று சொல்லி வருகின்ற பொழுது அவர்களுக்கு மொத்தமாக 8 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 8 ஆசனங்களுக்குள்ள ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் உள்ளடங்குகின்றது. ஆகவே மொத்தமாக 8 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்கள் என்பது 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தம் 5 ஆசனங்களை மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதனை தாண்டி பார்த்தோமானால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தமாக 3 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாகவும் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகள்ல முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் சேர்த்து மொத்தமாக 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சி ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்திலே சுயேட்சை குழு 17 போட்டியிட்ட உங்களுக்கு தெரியும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே குறிப்பாக சொல்ல போனால் அந்த சுயேட்சை குழுக்களுக்கும் ஒரு ஆசனம் என்று சொல்லி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுயேட்சை குழுக்களுடன் இணைத்து மொத்தமாக 5 ஆசனங்கள், ஏனைய அரசியல் கட்சிகளையும் இணைத்து மொத்தமாக 5 ஆசனங்கள் வெளியிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வெளியாலே மொத்தமாக 5 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக மொத்தமாக 225 ஆசனங்களும் பகிரப்பட்டிருக்கின்றது. மக்களினுடைய தீர்ப்பு கிடங்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய சமூக வலைத்தள பக்கங்களையும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் எல்லாருமே மாறிவிட்டார்களா, மக்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக மாறிவிட்டார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டார்கள், தேசிய உணர்வு இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான விமர்சனங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது காலகாலமாக, அதாவது எங்களினுடைய பெற்றோர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்னதாகவே அவர்கள் எல்லாருமே கண்ணை மூடிக்கொண்டு தெரிவு செய்யக்கூடிய ஒரு
ஒரு விடயம் அப்படின்னு சொன்னால் வீடு, ஒட்டுமொத்தமாக எங்களினுடைய ஒரே தேர்வு வீடு அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஆகவே அந்த ஒரு விடயமானது இந்த முறை உடைந்திருப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் வடபகுதிகளிலேயும் கூட ஜனாதிபதி தேர்தலில் தென்பகுதியிலே வேற முடிவாக இருந்தது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முன்னிலை வகித்திருந்தால், அதே சமயம் வடபகுதிகள் குறிப்பாக தமிழர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே அவருடைய வாக்குகள் என்பது பின்தங்கிய நிலைமையில தான் இருந்தது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அதுக்குமே அப்படியே தலைகளாக மாறி அங்கேயுமே அன்று அவர்களினுடைய செல்வாக்கு ஆழமாகவே காணப்பட்டது. ஆக வெறுமன மட்டக்களப்பு பிரதேசத்துல மட்டும் அதற்கு எதிராகவே இருந்தது. ஆகவே இப்படியான ஒரு விடயங்கள் இருக்கின்ற பொழுது இதனை காரணங்கள் காட்டி இதனை சுட்டி காட்டித்தான் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது இலங்கை தமிழரசு கட்சியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அதனை தெரிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு இன உணர்வு, இனம் சார்ந்த ஒரு விடயம். அதனை தாண்டி மக்கள் வழியாக ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே இது இனிமேல் தேசியம் கதைப்பதற்கு சரியில்லாத, இனிமேல் தேசியம் கதைக்கவே முடியாது என்கின்ற மாதிரியாக நிறைய விமர்சனங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாருமே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவார்கள். மக்கள் தான் யார் ஆட்சி புரிய வேண்டும், யார் ஆட்சி புரிய கூடாது, யார் யார் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், யார் செல்லக்கூடாது என்பதை முடிவெடுக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இத்தனை வருட காலங்களாக உங்களை நம்பித்தான் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினோம். நீங்கள் அப்படி என்ன செய்து விட்டீர்கள்? மக்களுக்கு நன்மை தருகின்ற விதத்தில் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? எதுவுமே இல்லை. ஆகவே இந்த முறை நாங்கள் சற்று மாற்றி அமைத்து போடுகின்றோம். அங்கே எதுவும் நடக்காட்டி மீண்டுமாக நாங்கள் மாற்றி அமைப்போம். ஒருவருக்கு புதிதாக வருகின்றவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளித்து பார்க்கின்றோம். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த முறை எங்களுடைய தெரிவை மாற்றிக்கொள்வோம். இதுதான் மக்களினுடைய ஒரு முடிவாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு தேர்தல் என்பது அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்கும். ஏனென்றால் பல தலைமைகள், பல பழக்கப்பட்ட பல பெயர்கள், மக்கள் மத்தியிலே பிரபலியமான பல தலைமைகள் இந்த முறை வெளியிலே இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல புதுமுகங்கள் உள்ளே சென்று இருக்கின்றன. ஆகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 ஆசனங்கள், அதிலே ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய கட்சி சுயேட்சைக்குழு 17க்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது. அதனை தாண்டி 3 ஆசனங்கள் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது. அதனை தாண்டிய ஏனைய 2 ஆசனங்கள் தான் வெளியிலே கிடைத்திருக்கிறது. அதாவது சொல்ல போனால் இந்த தமிழரசு கட்சிகள் போன்ற ஏனைய கட்சிகளுக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மொத்தமாக 6 ஆசனங்கள் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியிலிருந்து செல்லுகின்றது. எப்படி இருக்கின்ற பொழுது சரி, இவர்கள் எல்லாரையும் நாங்கள் தெரிவு செய்து அனுப்பி இருக்கின்றோம். இனி இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக யாராலும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு மனிதராக இருந்து வருகின்றார். காரணம், விமர்சனங்களாக இருக்கட்டும், நாம் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் மக்கள் மத்தியிலே என்னுடைய பெயர் எப்பொழுது நிலைத்து நிற்கும் என்கின்ற விதத்திலே அவருடைய பெயர் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் அடிபட்ட வண்ணமாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னராக அந்த சுயேட்சை குழு 17க்கு ஒரு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதுமே அவர்தான் செல்ல போகின்றார் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அதிரடியாக ஒரு கருத்தை ஒன்றை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், வரும் 2.5 வருடங்களுக்கு தான் நான் அந்த பதவியில் இருப்பதாகவும், அதன் பின்னராக தான் அதனை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டுமாக மாகாண சபை தேர்தலுக்கு வந்து விடுவதாகவும், அதன் பின்னராக இருக்கக்கூடிய 2.5 வருடங்கள் என்பதை கௌசல்யா அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய இந்த சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு சட்டவாளர். ஆகவே அந்த கௌசல்யா எனப்படுகின்ற அவரும் ஒரு வேட்பாளராக இந்த முறை இருந்திருந்தார். அவருக்கு அடுத்ததாக அவர் தான் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கின்றார் குறிப்பிட்ட அந்த சுயேட்சை குழுவிலே. ஆகவே அடுத்த 2.5 வருடங்களும் அவர் தான் அந்த பதவியிலே வகிப்பார் அப்படி என்கின்ற மாதிரியாக அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் ஜனாதிபதி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன, இதுதான் உங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதாவது தனக்கு வெற்றி வரும் என்பதை ஓரளவுக்கு அவர் ஊகித்திருப்பார். ஆனால் இப்படி நாடளாவிய ரீதியில தனக்கு முழு மக்களுமே ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதை அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், அதற்கான காரணமும் கூட அவர் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக அவர் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள், அவர் அதிரடியாக செய்து கொண்டிருந்த நிறைய ஊழல்வாதிகளை கைது செய்ததாக இருக்கட்டும், நிறைய மோசடி சம்பவங்களை அம்பலப்படுத்தியதாக இருக்கட்டும், இவ்வாறான விடயங்களால மக்கள் அதிகமாக கவரப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு நம்பிக்கையை அவர் மீது வைத்திருந்தார்கள். ஆகவே இவை அனைத்துமே நிச்சயமாக அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒரு நோக்காக கொண்டு அவர் இதனை செயற்படுத்தினாரா, அல்லது உண்மையிலேயே அவர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கின்றதா என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய அந்த விடயங்கள் எல்லாவற்றாலுமே கவரப்பட்ட மக்கள் நாடளாவிய ரீதியில் அவருக்கு ஒட்டுமொத்தமாக வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகவே. அப்படிப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற விதமாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே 3 மொழிகளையும், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என்கின்ற இந்த 3 மொழிகளையும் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவருடைய இந்த வார்த்தைகள்ல இருந்து அவர் இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலை தான் ஒரு கண்ணோக்கமாக வைத்துக் கொண்டு அதனை ஒரு நோக்கமாக வைத்துக் கொண்டு இந்த விடயங்களை செயற்படுத்தினாரா என்று எங்களுக்கு சந்தேகம் வருகின்ற பொழுது இல்லை, நிச்சயமாகவே என்னுடைய ஆட்சி மறுமலர்ச்சியை நோக்கியது என்கின்றதை மீண்டுமே திட்டவட்டமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே பார்க்கலாம், இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் அவருடைய ஆட்சியை நிர்ணயிக்க போகின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டுமாக தன்னுடைய ஆட்சியை அவர் நிலைநிறுத்தி இருக்கின்றார், அதுவும் பெரும்பான்மையுடன். ஆகவே பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் அவருடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றன அப்படின்னு சொல்லி. இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.